இன்னைக்கு எபிசோட்ல பாக்யா பாட்டிக்கிட்ட நீங்க ரெஸ்டாரண்ட் வந்துதான் ஆகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. அப்புறம் பாட்டியும் ரெடி ஆகி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டாங்க. பாக்யா பாட்டிக்கு அவங்களோட ஷெஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்ல 2 பேரு பாட்டியை பார்த்து என்ன இவங்க அதுக்குள்ள வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க, தப்பில்லையான்னு பேசிக்கிறாங்க. பாட்டி அவங்கள கூப்பிட்டு என்ன பார்த்து என்ன பேசிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. பெரியவர் இறந்து இன்னும் 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள நீங்க வெளியே வர்றது நல்லாவா இருக்குன்னு கேக்குறாங்க. வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களான்னு செல்வி அவங்கள திட்டுறாங்க. பாட்டி பாக்யா கிட்ட போய் நான் இப்பயே வீட்டுக்கு போகணும், ஆட்டோ புடிச்சு கொடுன்னு சொல்றாங்க. என்ன நடந்ததுன்னு செல்வி சொன்னதும் பாக்யா அந்த 2 பேரையும் திட்டுறாங்க. பாட்டி வீட்டுக்கு வந்ததும் அந்த ரூம் தான் இனிமே என்னோட உலகம், எங்கேயும் இனி என்ன கூப்பிடாதுன்னு பாக்யா கிட்ட சொல்றாங்க. கமலாவும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் பாட்டியை பத்தி பேசினதை இனியா பாக்யா கிட்ட சொல்றா. பாக்யா பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டைக்கு போறாங்க. எங்க வீட்டு விஷயத்துல இனிமே தலையிடாதீங்க, என் அத்தை என்ன பண்ணா உங்களுக்கு என்னன்னு திட்டுறாங்க. அப்புறம் ராதிகாவையும் பார்த்து உங்க அம்மாவுக்கு வேற வேலையே இல்லையா, நேத்து தேவையே இல்லாம அத்தைய என்னென்னவோ பேசியிருக்காங்க, அத்தை என்ன பண்ணா அவங்களுக்கு என்னன்னு கேக்குறாங்க. ஏன் அத்தையை பத்தி பேச உங்க அம்மாவுக்கு என்ன உரிமை இருக்கு, இனிமே இந்த மாதிரி பேசினா சும்மா விட மாட்டேன், தொலைச்சிடுவேன்னு சொல்றாங்க. ராதிகா வீட்டுக்கு போய் எதுக்கு அத்தை கிட்ட இப்படி பேசினேன்னு கேட்டு கமலாவை திட்டுறாங்க. மாமா இறந்துட்டாரு, அவரையே நினைச்சு அத்தை மூலையில கிடக்கணுமா, அதுல இருந்து அவங்க வெளியே வரக்கூடாதான்னு கேக்குறாங்க. நீ பண்ண தப்புக்கு அத்தை கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன்னு ராதிகா போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.